இந்த பிரச்சனையை கிளப்புகிறவர்கள், இல்லை இந்த ஊரில் பிரச்சனையை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருவரும் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அப்ப இன்றைக்கு அப்படி ஒரு மத ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிற இடத்தில் எல்லா இடத்திலும் பிரிவினையை மட்டுமே தேடுகிறவர்கள் இங்கே வந்து கந்தரையும் சிக்கந்தரையும் எதிரெதிரானவர்களாக நிறுத்தி அதில் ஒரு தேர்தல் ஆண்டு சமீபித்து கொண்டு இருப்பதால் அதை அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக காயின் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல தீ வைக்கணும். பொதுவாக பாஜகவினுடைய அரசியல் என்பதே கலவரங்களின் வழியாக, மதக்கலவரங்களின் வழியாக, இரத்த ஆறின் மீது தான் இவர்களின் வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதை நாம் பாபர் மசூதி பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இந்த தேசம் பார்த்தது. எப்படி ஒன்றுமில்லாமல் ஒரு இடத்தில் போய் இறங்கி பொய் வாக்குறுதிகளை நீதிமன்றத்தில் கொடுத்து அவர்கள் என்ன எல்லாம் செய்தார்கள் என்று. இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் தமிழகத்தில் செய்ய விரும்புகிறார்கள். இங்கே ஒரு அச்சத்தை விதைத்து, இங்கே ஒரு பதட்டத்தை விதைத்து, ஏதோ ஒரு வகையாக இங்கே இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்து இங்கே ஒரு 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 பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி இந்த பதட்டத்தின் மூலம் குளிர்காய வேண்டும், அரசியல் ஆதாயம் அல்லது அரசியல் லாபம் பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இவர்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த சில தினங்களாக நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது.